நியாய தீர்ப்பு அடைவதுமே அவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இடையிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் யாருக்காக வாழ்கிறோம், இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கு. எங்களை நீ தெரிந்து கொண்டீரே, உடைய பிள்ளையாக, உடைய மகனாக, மகளாக, உடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்து உம்மை ஆராதிக்கும்படியா இந்த கிருபையிலே கொடுத்ததற்காக உடைய கரத்திலே ஆராதனை பொருட்படுத்த வழிநடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்தியான வேத பகுதியை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் ஒரு உள்ளத்திலும் பதியட்டும். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்ய ஆசீர்வதி. எல்லா சகல கதிக மகிமையெல்லாம் கருடுகிறோம். இயேசுவே நீர் பெருகவும் நாங்கள் சிறுகுமாய் ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எலியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோப்புக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோப்பை நான் சிநேகித்தேன், ஏசாயாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும் அவனுடைய சுதந்திர வனாந்திரத்தில் உள்ள வலுசர்வங்களில் ஏதோமியர் நாம் எளிமையாக்கப்பட்டோம், ஆனாலும் பாலானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் நினைப்பேன், அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினை வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார். இதை உங்கள் கண்கள் காணும். அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுத்தப்படுவார் என்பீர்கள். ரோமர் 9:10 முதல் 14 முடிய. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கற்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படியாய் இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியையினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவராலே நிலைநிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோப்பை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஆகியால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது.